அண்மைச் செய்தி. ஜல் ஜீவன் மிஷன் 2.0 மத்திய அரசுடனான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காணொலி மூலம் நடைபெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு ஜல் ஜீவன் திட்டம் 2.0 கையெழுத்திட்டுள்ளதை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜல் சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீல், முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. காணொலி மூலமாக நடைபெற்ற இந்த ஆலோசனையின் போது இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜல் ஜீவன் திட்டம் 2.0 தமிழ்நாடு அரசு கையெழுத்திட்டுள்ளது. இந்த 2.0 திட்டத்தில் தமிழருக்கு இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் மத்திய அரசின் ஜல்சக்தி துறை அமைச்சர் பாட்டீல் ஆகியோர் முன்னிலையில் உயிர் நீர் இயக்ககம் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் முன்னிலையில் உயிர் நீர் இயக்ககம் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 திட்டத்தின் நீட்டிக்கப்பட்ட செயலாக்க காலத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் உயிர் நீர் இயக்ககம் திட்டம் முதற்கட்டமாக 2019 ஆண்டு முதல் 24 ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. தற்போது மத்திய அரசினுடைய அமைச்சரவையின் ஒப்புதலின் அடிப்படையில் இத்திட்டம் 2028 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் தேசிய ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் மாநில அளவிலான திட்ட ஒப்புதல் குழுவின் ஒப்புதலுடன் தமிழ்நாட்டில் உள்ள 46.71 லட்சம் வீட்டு குடிநீர் குழாய் இணைப்புகள் அதேபோன்று வழங்கப்பட்டு 1.86 கோடி மக்கள் பயன்பெறும் வகையில் 45 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள், 56 கூட்டு குடிநீர் திட்டங்களை மறுசீரமைப்பு மற்றும் 21,258 மத்திய கிராம திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த உயர்நீர் இயக்கம் 2028 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருப்பது கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான, போதுமான மற்றும் நிலையான குடிநீர் வழங்கலை உறுதி செய்வதில் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கொண்டுள்ள தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இத்திட்டம் மூலம் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் 2177.27 கோடி நிதி கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் புதுடெல்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக மத்திய ஜல்சக்தி மற்றும் ரயில்வே துறை இணை அமைச்சர் சோமண்ணா, மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். அதேபோன்று தலைமைச் செயலகத்திலிருந்து தலைமைச் செயலாளர், அதேபோன்று நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சிறப்பு செயலாளர் உள்ளிட்டோரும் பங்கேற்றார்கள். அந்த வகையில்தான் ஜல் ஜீவன் மிஷன் 2.0 செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.